அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். அதிகப்படியாக நண்பர்களை கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினுக்கு தான் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க. சிறுகதை மன்னன் யார்? புதுமை பித்தன் அவர்களா இல்லைனா ஜெயகாந்தன் அவர்களா? 2 பேர்ல யார் தான் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதற்கான தெளிவான விளக்கம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதிய பாடத்திட்டம் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பக்கம் 181. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். சிறுகதைகளில் புது புது யுத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது போன்ற இவரது சிறுகதைகளில் புகழ்பெற்றவை. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் சோ விருதாச்சலம். அப்படியே 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புதிய பாடத்திட்டம் பக்கம் 210 பாடப்பகுதியில் இருக்க நூல் வெளியீடு. ஜெயகாந்தன் பேசி எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்பில் கட்டுரையாக தொகுக்கப்பட்ட பகுதியும் யுவசந்தி என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள தர்க்கத்துக்கு அப்பால் என்னும் சிறுகதையும் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்களை பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல, தம் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கையே படைப்பு. அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன. இதுவே இவருக்கு சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை தேடி தந்தது. இவர் புதினங்களையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைத்துள்ளார். தம் கதைகளை திரைப்படங்களாக இயக்கியிருக்கிறார். சிறந்த உரத்த சிந்தனை பேச்சாளராகவும் திகழ்ந்தார். சாகித்ய அகாதமி விருதையும் ஞானபீட விருதையும் பெற்ற இவருடைய கதைகள் பிற மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஜெயகாந்தன் அவருடைய படைப்புக்கு பெற்ற விருதுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் விருது. அது எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, உன்னை போல் ஒருவன் ஒரு திரைப்படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதர்கள், இது ஒரு புதினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவியத் நாட்டு விருது. அது எதற்காக கொடுத்துருக்காங்கன்னா, இமயத்துக்கு அப்பால் அந்த நூலுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது, தாமரைத்திரு விருது, இவை அனைத்தும் ஜெயகாந்தன் அவர்கள் பெற்ற விருது. இதுல கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா, சிறுகதை மன்னன் யார்? ஜெயகாந்தன் அவர்களும் புதுமை பித்தன் அவர்களும் 2 பேருமே சிறுகதை மன்னர்கள் தான். சிறுகதை மன்னன் என போற்றப்படுபவர் ஆப்ஷன்ல பாருங்க, புதுமை பித்தன் இருக்கு. ஸோ புதுமை பித்தனுக்கு பதிலாக நீங்க ஜெயகாந்தன் இருந்துச்சுன்னா ஜெயகாந்தன் டிக் பண்ணலாம். இல்ல புதுமை பித்தன் தான் கொடுத்துருக்காங்கன்னா புதுமை பித்தனை டிக் பண்ணலாம். ஓகேவா? ஆன்சர் 2ம் தான். ஸோ அதனால குழம்ப வேண்டாம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.